Hey guys, so இன்னைக்கு வந்து நம்ம இந்த வீடியோல weather and climate ஓட part 2 வீடியோ பார்க்க போறோம். ஆல்ரெடி part 1 நான் போட்டிருக்கேன். அது நீங்க பார்க்கலனா கீழ description boxல மறக்காம செக் பண்ணுங்க. சோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஸோ அதில் வந்துட்டு அதோட கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ், அப்புறம் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஃபேக்டர்ஸ், அப்புறம் வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் அதில் பார்த்தோம். ஸோ இப்போ வெதர் அண்ட் கிளைமேட்டோட எலமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் ப்ரெஷர், கிளவுடு, ஹியூமிடிட்டி, நெக்ஸ்ட் வந்து விண்ட். ஸோ இதெல்லாம் தான் வெதர் அண்ட் கிளைமேட்டோட மேஜர் எலமெண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஒன்று என்னென்ன, அதோட டைப்ஸ் எல்லாம் என்ன, அது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்ன்றது வெதர் அண்ட் கிளைமேட்டோட கீ எலமெண்ட்டாக இருக்குது, அதாவது ஒன் ஆஃப் த கீ எலமெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. ஸோ எர்த்தும் அதோட அட்மாஸ்பியரும் சன்ரைஸ் வந்து அது மேலே வந்து படும்போது என்ன ஆகுதுன்னா ஹீட் ஆகுது. ஸோ அந்த டிகிரி ஆஃப் ஹீட் ப்ரெசென்ட் இந்த ஏரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஹீட் இன் ஏர் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாஸ், அதாவது ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ட் வரைக்கும் இந்த ஹீட் ஏர்ல எவ்வளோ ஹீட் இருக்கு அப்படின்றது அந்த அட்மாஸ்பியரிக் மாஸையும் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெம்பரேச்சர் வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா டெம்பரேச்சர் வந்து டைம் டிபெண்ட் பண்ணி சேஞ்ச் ஆகும். ஏன்னா அதுல வந்து லெவல் ஆஃப் ரேடியேஷன் வந்து ஒரு டைம்ல அதிகமா இருக்கும், இன்னொரு டைம்ல வந்து கம்மியா இருக்கும் எர்த் சர்ஃபேஸ்ல படுற ரேடியேஷன். ஸோ அதை டிபெண்ட் பண்ணி வந்து டெம்பரேச்சர் இருக்கு. அது எதனாலனா எர்த்தோட மோஷன்னாலையும் எர்த் ஆக்சிஸோட இன்க்ளினேஷன்னாலையும் இது மாதிரி வந்து வேரி ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் டெம்பரேச்சர் எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி, ப்ராசஸ் ஆஃப் எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் பர்சிபிட்டேஷன், இதெல்லாம் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ ஹீட் எனர்ஜி வந்து சோலார் ரேடியேஷன்லேருந்து எர்த்துக்கு ரிசீவ் பண்ணுறதுல 3 மெக்கானிசம் இருக்குது. ஒன்று ரேடியேஷன், ஒன்று வந்து கண்டக்ஷன், இன்னொன்று வந்து கன்வெக்ஷன். ஸோ வந்து டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன்னாலையும் வந்துட்டு அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகுது, அதாவது நேரா படுற ரேடியேஷனோட டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனால தான் எர்த் அட்மாஸ்பியர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் என்னன்னா ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸால வர ரேடியேஷனை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சரை வந்து அஃபெக்ட் பண்ற ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா லாட்டிடியூட், ஆட்டிடியூட், நேச்சர் ஆஃப் லேண்டு, ocean current, prevailing wind slope, shelter, distance from the sea, natural vegetation and soil, இதெல்லாம் தான் வந்துட்டு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷனை அஃபெக்ட் பண்ற மேஜர் ஃபேக்டர்ஸாக இருக்கு. அடுத்து வந்து டெம்பரேச்சரை எப்படி மெஷர் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ யூனிட் வால்யூம் ஆஃப் ஏரோட டெம்பரேச்சர் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வந்து செல்சியஸ், ஃபாரனைட், கெல்வின் அந்த ஸ்கேல்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம். பட் மெட்ரோலாஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தெர்மோமீட்டர், ஸ்டீவன்ஸ் சன்ஸ்கிரீனு, அப்புறம் மினிமம் மேக்ஸிமம் தெர்மோமீட்டர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி தான் டெம்பரேச்சரை வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ எனர்ஜி, அதாவது நம்ம சோலார் ரேடியேஷன்லேருந்து டைரக்டா வர எனர்ஜி வந்துட்டு லாஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா அதோட அவுட் கோயிங் ரேடியேஷன்னால என்ன ஆயிடுதுன்னா அது வந்து லாஸ்ட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. ஸோ அட்மாஸ்பியர் இஸ் மெயின்லி ஹீட்டட் பை த அவுட் கோயிங் ரேடியேஷன். அந்த அவுட் கோயிங் ரேடியேஷனால தான் அட்மாஸ்பியர் வந்து அதிகமாக ஹீட் ஆகுது. ஸோ அது எந்த டைம்ல நடக்கும்னு பார்த்தா 2 இருந்து 4 PM வரைக்கும் அந்த அவுட் கோயிங் ரேடியேஷன் வந்து நடக்கு. ஸோ அதனால மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னா 2 to 4 மணி வரைக்கும் ஈவினிங். பட் மினிமம் டெம்பரேச்சர் எப்போ ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தா சன்ஷைனுக்கு முன்னாடி 4 AM வந்து மினிமம் டெம்பரேச்சர் வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 2 to 4 PM, மினிமம் டெம்பரேச்சர் வந்து அரௌண்ட் 4 AM. நெக்ஸ்ட் மீன் டெம்பரேச்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆவரேஜ் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் வித்தின் 24 hours தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மீன் டெய்லி டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுவே டைரியூனியல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர்ன்றது மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர் ஆஃப் டேயோட டிஃபரன்ஸை தான் வந்து டையூரினல் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் என்னன்னா highest and lowest mean monthly temperature of the year ஓட டிஃபரன்ஸை வந்துட்டு annual range of temperature அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சரை வந்து எப்படி ஷோ அப் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா பை மீன்ஸ் ஆஃப் ஐசோதெர்ம்ஸ். இந்த ஐசோதெர்ம்ஸ்ன்றதுனா ஒரு இமேஜினரி லைனா இருக்கு விச் கனெக்ட்ஸ் த சேம் டெம்பரேச்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அது என்ன பண்ணோம்னா ஒரே டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்கிறத கனெக்ட் பண்றத அதுதான் என்னன்னு சொல்றோம்னா ஐசோதெர்ம்ஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் எர்த்தோட ஹீட் ஜோன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எர்த் வந்து ஸ்பெரிக்கலா இருக்கனால டிஃப்ரெண்ட் பிளேஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஹீட் ரேடியேஷன் வந்து ரிசீவ் பண்றதுனால ஒரு பிளேஸ்ல ஒரு மாதிரி ஹீட் வந்து இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி, அதாவது சன்ல இருந்து எவ்வளோ ஹீட் வந்து ஒரு பிளேஸும் வந்து ரிசீவ் ஆகுதுன்றத பேஸ் பண்ணி எர்த்தை வந்து 3 ஹீட் ஜோனா வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா டாரிட் ஜோனு, இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் ஜோனு,
இன்னொன்று வந்து ஃப்ரிஜிட் ஜோன். ஸோ டாரிட் ஜோன்னா என்னன்னா அது எங்கன்னா ரீஜியன் பிட்வீன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இங்க இருக்கு, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் இங்க இருக்கு. ஸோ இந்த ரீஜனை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ரீஜன்ல எப்படி இருக்கும்னா சன்ரைஸ் வந்து டைரக்டா இருக்கும், அதனால இந்த ரீஜன்ல மேக்சிமம் ஹீட் வந்து எப்பயுமே இருக்கும். ஸோ இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாரிட் ஜோன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் ஜோன். டெம்பரேச்சர் ஜோன்ன்றது இந்த ஜோன் ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும் இருக்கிற பிளேஸும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து அண்டார்டிக் சர்க்கிள் வரைக்கும் இருக்க பிளேஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெம்பரேச்சர் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து சன்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருக்கனால அதுக்கு வந்து இன்க்ளைன்டு ரேஸ் தான் வந்து படும், அதனால என்ன ஆகாதுன்னா இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து ஹீட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ இங்க வந்து மாடரேட் டெம்பரேச்சர் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து டெம்பரேச்சர் ஜோன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரிஜிட் ஜோன். ஃப்ரிஜிட் ஜோன்ன்றது ஆர்டிக் சர்க்கிள்ல இருந்து நார்த் போலுக்கும் அண்டார்டிக் சர்க்கிள்ல இருந்து சவுத் போல் அந்த பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃப்ரிஜிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை போலார் ரீஜியன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து டெம்பரேச்சர் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஏன்னா இங்க படுறதுனால ரொம்ப சன்ரைஸ் வந்து அங்க படாதனால இங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து எப்பயுமே ஸ்னோவால வந்து கவரான ஏரியாஸா வந்துட்டு இந்த ரெண்டு ரிஜிட் ஜோனும் வந்துட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரெயின்ஃபால். ஸோ ரெயின்ஃபால் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்துட்டு டீட்டெயில்டான வீடியோ வந்து நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதையும் இதில் எடுத்தால் ரொம்ப வீடியோ பெருசாக போகுன்றனால நீங்கள் ரெயின்ஃபால் கண்டென்ட் மட்டும் முன்னாடி போட்டிருக்க வீடியோஸில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னன்னா ஹேர் ப்ரெஷர். ஸோ ஹேர் ப்ரெஷர்ன்றது என்னன்னா ஒரு கிவன் எர்த் சர்ஃபேஸ்ல அந்த ஹேரோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹேர் ப்ரெஷர் சொல்லுவோம், இல்லைன்னா அட்மாஸ்பிரிக் ஹேர்னு சொல்லுவோம், இல்லைன்னா அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேரோமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஹேர் ப்ரெஷர் சி லெவல் எவ்வளோ இருக்கும்னா 1013.25 MB இருக்கும். அதுவே வந்துட்டு எர்த் சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து 1.03 கிலோகிராம் per ஸ்கொயர் சென்டிமீட்டர் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வேரியேஷன் வந்து போத் ஹாரிசாண்டலாவும் இருக்கும் வெர்டிகலாவும் இருக்கும். அதோட லெவல் ஆஃப் ப்ரெஷர் வச்சு இதை வந்து லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர்னு கேட்டகரைஸ் பண்றாங்க. லோ ப்ரெஷர் ஏரியான்றது என்னன்னா ப்ரெஷர் இஸ் லோயர் இன் இட் சரௌண்டிங் ஏரியா. சரௌண்டிங் ஏரியால வந்து ப்ரெஷர் வந்து கம்மியா இருக்கும். இந்த சிச்சுவேஷன் என்ன ஆகும்னா விண்ட் வந்து சரௌண்டிங்ல இருந்து சென்டர் ஆஃப் லோ ப்ரெஷருக்கு வந்து என்ன ஆகும்னா ஃப்ளோ ஆகும், அதாவது போகும். அதுவே ஹை ப்ரெஷர்ன்றது என்னன்னா ப்ரெஷர் இஸ் ஹையர் தேன் இட் சரௌண்டிங் ஏரியா. சரௌண்டிங் ஏரியாவை விட அந்த ஏரியால வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும். அப்போ இருக்கும்போது என்ன ஆகும்னா வின் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் ஹை ப்ரெஷர்ல இருந்து என்ன ஆகும்னா சரௌண்டிங் லோ ப்ரெஷருக்கு வந்து போகும். ஸோ வெளியே இருந்து லோ ப்ரெஷருக்கு போனா லோ ப்ரெஷரு, அதுவே உள்ள இருக்கிற ஹை ப்ரெஷர்ல இருந்து வெளியே வந்துச்சுன்னா அதை வந்து ஹை ப்ரெஷர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வெதர் மேப்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரெஷர் சிஸ்டம் எல்லுன்னும் ஹை ப்ரெஷர் சிஸ்டம் வந்து ஹெச்னும் டினோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லோ ப்ரெஷர் சிஸ்டம் என்னன்னு சொல்றாங்கன்னா டிப்ரெஷன் இல்லைன்னா சைக்ளோன்னு சொல்றாங்க. ஹை ப்ரெஷர் சிஸ்டம் ஆன்டி சைக்ளோன்னு சொல்றாங்க. லோ ப்ரெஷர் என்னெல்லாம் லீட் பண்ணும்னா கிளவுட்லினஸ், விண்ட்ஸ் அண்ட் பர்சிபிடேஷன்ஸ் லீட் பண்ணும். ஹை ப்ரெஷர் வந்து ஃபேர் அண்ட் காம் வெதர்ஸ் வந்து லீட் பண்ணும். ஐசோபார் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஏரோட டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எப்படி இருக்குன்னு ஷோ பண்றதுக்காக ஐசோபார் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் ஆர் நாட் சென்சிட்டிவ் டு ஸ்மால் ப்ரெஷர் வந்து மாறி இருக்கு, அந்த வேரியேஷனை வந்து ஹியூமன் வந்து சென்ஸ் பண்ண முடியாது. பட் அது வந்து எக்ஸ்ட்ரீமா எங்க அஃபெக்ட் பண்ணுன்னு பாத்தீங்கன்னா விண்டும் ஸ்ட்ரோமோட பேட்டர்ன் ஆஃப் த எர்த்தையும் வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட டிஸ்ட்ரிபியூஷனை எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா ஆல்டிடியூடு, அட்மாஸ்பிரிக் டெம்பரேச்சர், ஏர் சர்க்குலேஷன், எர்த் ரொட்டேஷன், வாட்டர் வேப்பர், அட்மாஸ்பிரிக் ஸ்டோர்ம்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எர்த் ப்ரெஷரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட் ஏர் ப்ரெஷரை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஏர் ப்ரெஷரை வந்து பேரோமீட்டர் இல்லைன்னா ஹானிராய்ட் பேரோமீட்டர் அப்படின்றத வச்சு மெஷர் பண்ணுவாங்க. ரொம்ப கண்டினியூஸ் வேரியேஷன் வந்து மெஷர் பண்ணோம்னா பேரோகிராம்ஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி மெஷர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கிளவுட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ கிளவுட்ஸ் வந்து அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி மூணா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஹை கிளவுட்ஸ், இன்னொன்று வந்து மிடில் கிளவுட்ஸ், இன்னொன்று வந்து லோ கிளவுட்ஸ். ஹை கிளவுட்ஸ்ன்றது 6 to 20 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கும். மிடில் கிளவுடுன்றது 2.5 கிலோமீட்டர்லேருந்து 6 கிலோமீட்டர்ல இருக்கும். லோ கிளவுடுன்றது கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல இருந்து 2.5 கிலோமீட்டர்ல இருக்கிறது வந்து லோ கிளவுடு. ஸோ இதை வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா அதோட ஷேப்பும் அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு மறுபடியும் வந்துட்டு இந்த இது வந்து தனியாக டிவைட் ஆகும், மிடில் கிளவுட் இது தனியாக
டிவைட் ஆகும், லோ கிளவுட் வந்து டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை கிளவுட் பத்தி பார்க்கலாம். ஹை கிளவுட்ல வந்து ஃபர்ஸ்ட் டிவைட் ஆகுறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சர்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில்கி ஃபிலமெண்டா இருக்கும். ஐஸ் ஸ்கைல வந்து 8000 மீட்டர்ல இருந்து 12000 மீட்டர் அந்த ரேஞ்சில் வந்து ஃபார்ம் ஆகுறதா வந்து இந்த சர்ரஸ் கிளவுடு. இது வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கும் அண்ட் ஆர் ட்ரை, அதனால இது வந்து எந்த விதத்துலயும் ரெயின்ஃபால் வந்து நமக்கு கொடுக்காது. நெக்ஸ்ட் வந்து சர்ரோகுமுலஸ். இது வந்து ஒயிட் பேட்சடா இருக்கும், ஷீட் ஆர் லேயர் லைக் கிளவுடா இருக்கும். இதுலயும் வந்துட்டு ஐஸ் கிறிஸ்டல்ஸ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சரோசாட்ரஸ். இதுல வந்து ரொம்ப ஸ்மூத் மில்கி டிரான்ஸ்பரண்ட் ஒயிட்டிஷ் கிளவுடா இருக்கும். இதுல வந்து டைனி ஐஸ் கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து ஹை கிளவுட்ஸோட டைப்ஸ். நெக்ஸ்ட் வந்து மிடில் கிளவுட்ஸ். மிடில் கிளவுட்ஸோட முதல் டைப் பாத்தீங்கன்னா ஹால்டோசாட்ரஸ். இது வந்து ஒரு டின் ஷீட் ஆஃப் கிரே ஆர் ப்ளூ கலர்டு கிளவுடா இருக்கும், யூனிஃபார்ம் அப்பியரன்ஸா இருக்கும் அண்ட் இதுல வந்து ஃப்ரோசன் வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹால்டோகுமுலஸ். இது வந்து ஒரு மாதிரி பேரலல் பேண்ட்ஸா வந்து மொத்தமா வந்து சேர்ந்த மாதிரி இந்த கிளவுட் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஷீப் கிளவுட்ஸ்னு சொல்லுவாங்க, ஹூல் பேக் கிளவுட்ஸ்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து நிம்போசாட்ரஸ். இது வந்து டார்க் கலரா இருக்கும், கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கும். இதுதான் வந்து ரெயின், ஸ்னோ ஆர் ஸ்லீட் வந்து அசோசியேட் பண்றது. நெக்ஸ்ட் வந்து லோ கிளவுட்ஸ். லோ கிளவுட்ஸோட ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாராட்டோகுமுலஸ். இது வந்து கிரே ஆர் ஒயிட்டிஷ் லேயர் அண்ட் இது வந்து நான் ஃபைப்ரஸ் லோ கிளவுட்ஸா இருக்கும், ரொம்ப ரவுண்ட் பேட்சடா இருக்கும். ஹைட் பாத்தீங்கன்னா 2500 இருந்து 3000 மீட்டர் இருக்கும் அண்ட் இது வந்து ஒரு ஃபேர் அண்ட் கிளியர் வெதர் வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்து வந்து சாட்ரஸ். ஸோ இது வந்து ஒரு டென்ஸாவும் லோ லைங் ஃபிளாக் கிளவுட்ஸாவும் வந்து இருக்கும். இது வந்து நமக்கு ரெயினும் ஸ்னோவும் வந்து அசோசியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து குமுலஸ். இது வந்து ஒரு டூம் ஷேப்டு இருக்கும், ஃபிளாட் பேஸ் இருக்கும் அண்ட் இது பாத்தீங்கன்னா காலிஃபிளவர் மாதிரி ரிசம்பிள் பண்ணும் அந்த ஷேப் வந்து. இது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேர் வெதர் வந்து கொடுக்குது. லாஸ்ட் பாத்தீங்கன்னா குமுலோ நிம்பஸ். இது வந்து ஃப்ளப்பி திக் டவலிங் தண்டர் ஸ்டோம் கிளவுடா இருக்கும். இது வந்து ஹெவி ரெயின்ஃபால், ஸ்னோ, அப்புறம் வந்து ஹெயில் ஸ்டோம்ஸ் இல்லைனா வந்துட்டு டார்டோஸ் இதை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து லோ கிளவுட்ஸோட கேட்டகரிஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் இருக்கிறது வந்து ஹை கிளவுட்ஸ், நடுவில் இருக்கிறது மிடில் அண்ட் கீழே இருக்கிறது ஃபுல்லாவே வந்துட்டு லோ கிளவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சிபிடேஷன். ஸோ என்னன்னா பர்சிபிடேஷன்ன்றது என்னன்னா ஒரு கண்டென்ஸ் வாட்டர் பேப்பர், மழை பெய்யுதுல அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பர்சிபிடேஷன். பர்சிபிடேஷன்றது ஒரு கண்டென்ஸ் வாட்டர் வேப்பர் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல கீழே விழுறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பர்சிபிடேஷன், அதாவது கீழே விழணும் மேல இருந்து. ஸோ ஒரு கிளவுட்ல வந்து ஒரு டியூவே பாயிண்ட் அட்டைன் ஆனோடனே என்ன ஆகும்னா வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து சேச்சுரேட் ஆகி மேல இருந்து கீழே வந்து ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஃபால் ஆகுறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா பர்சிபிடேஷன் அப்படின்னு வந்து சொல்றோம். இந்த பர்சிபிடேஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற ஃபேக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர், ஆல்டிடியூட், கிளவுடோட டைப்பு, அதோட அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் எப்படி இருக்கு, அந்த பர்சிபிடேஷனோட ப்ராசஸ், இதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணி தான் அந்த பர்சிபிடேஷன் வந்து நடக்குது. ஸோ மெயின் ஃபார்ம் ஆஃப் பர்சிபிடேஷன் எதெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிசில், ரெயின், ஸ்லீட், ஸ்னோ, ஹெயில் எக்ஸெட்ரா. ஸோ ட்ரிசில்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிசில்ன்றது ஒரு யூனிஃபார்ம் மைன்யூட் டிராப்லெட் ஆஃப் வாட்டர். இதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 0.5 mm விட கம்மியாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும்னா இந்த ட்ரிசில் வந்து ஃபாகோட வந்து கம்பைன் ஆகும். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப லெஸ் விசிபிலிட்டியா இந்த ட்ரிசில் வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரெயின். இது வந்து ஒரு மோஸ்ட் வைட் ஸ்ப்ரெட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் பர்சிபிடேஷனாக இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா having temperature above the freezing point. freezing point விட அதிகமாக இருக்கிற டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்துட்டு ரெயின்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் பர்சிபிடேஷனா இருக்கு. ஸோ இதோட வாட்டர் டிராப்போட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா more than 5 mm வந்து இருக்கும். அடுத்து வந்து ஸ்லீட். ஸ்லீட்ன்றது என்னன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் இல்லைன்னா டிரான்ஸ்லூசன்ட் ஐஸால மேடப் ஆகி இருக்கிற ஒரு பர்சிபிடேஷன் தான் ஸ்லீட்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மிக்சர் ஆஃப் ஸ்னோ அண்ட் ரெயின் தான் ஸ்லீட். அடுத்து வந்து ஸ்னோ. ஸ்னோ எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் வந்து பிலோ ஃப்ரீசிங் பாயிண்ட்ல அக்கர் ஆகும்போது ஸ்னோ வந்து ஃபார்ம் ஆகும். இந்த பர்சிபிடேஷன் வந்து ஒப்பெக்யூ இல்லைனா செமி ஒப்பெக்யூ ஐஸ் கிறிஸ்டல் ஆகல வந்து நடக்கிறது. ஸோ இந்த ஐஸ் கிறிஸ்டல் வந்து கொலைட் ஆகி ஸ்டிக் டுகெதர் அண்ட் பிகம் ஸ்னோஃப்ளேக்ஸ். ஸ்னோஃப்ளேக்ஸா வந்துட்டு நம்மளுக்கு மேல இருந்து கீழே வரும். அடுத்து வந்து ஹெயில்ஸ். ஹெயில்ஸ்ன்றது ஒரு ஐஸ், அது வந்து கிரேட்டர் தென் 2 சென்டிமீட்டர் வந்து இருக்கும். ஸோ அது எப்போனா ரெயின் ஸ்டோம் இல்லை தண்டர் ஸ்டோம் அப்போ மேலே ஸ்கைல இருந்து நமக்கு வந்து கீழே விழும். ஸோ அது எப்படின்னா சின்ன சின்ன ஐஸா வந்துட்டு கீழே வந்து விழும், கல்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவோம், நிறைய அக்ரிகல்ச்சர் கிராப்ஸ் வெளியே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நம்மளோட அது விழுற வேகத்துல நமக்கே வந்து அடிப்படும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு 2 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கனால அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கிளவுட் பத்தின டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஹியூமிடிட்டின்றது என்னன்னா இப்போ வந்து வாட்டர் வேப்பர் இருக்குல்ல அதோட டிகிரி வந்து
ஒரு gaseous ஃபார்மா ஒரு பர்டிகுலர் டைம் இல்ல ஒரு பர்டிகுலர் பிளேஸ் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹியூமிடிட்டின்னு சொல்லுவோம். ஸோ 0 to 5% பை வால்யூம் இன் அட்மாஸ்பியர், அது வந்து 0லேருந்து 5% வரைக்கும் அதோட ரேஞ்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளைமேட்டிக்கலி பார்க்கும்போது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் த அட்மாஸ்பியரா இருக்கு. அதோட குவான்டிட்டி வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட லெவலை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி வந்து டிக்ரீசஸ் டுவோர்ட்ஸ் தி போல் ஃப்ரம் ஈக்குவேட்டர்ல வந்து கீழே போல்ஸுக்கு போக போக லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது. அண்ட் ஹியூமிடிட்டியை வந்து நிறைய வேஸ்ல வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. ஒன்று வந்து ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி, இது என்னன்னா ரேஷியோ ஆஃப் அ வாட்டர் வேப்பர் கண்டென்ட் ஆஃப் த மிக்சர் டு த டோட்டல் ஏர் கண்டென்ட் ஆன் த மாஸ் பேசிஸ். அதாவது அந்த மிக்சர்ல எவ்வளோ வாட்டர் வேப்பர் கண்டென்ட் இருக்கோ அது கூட வந்து டோட்டல் ஏர் கண்டென்ட் அந்த மாஸ்ல எவ்வளோ இருக்குன்றத பார்க்கும்போது நமக்கு ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி கிடைக்கும். அண்ட் இதை வந்து எக்ஸ்பிரஸ்ட் இன் கிராம் ஆஃப் வேப்பர் பர் கிலோகிராம் ஆஃப் ஏர். வாட்டர் வேப்பரை கிராம்லயும் இந்த ஹேரை வந்து கிலோகிராம்லயும் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் ஹியூமிடிட்டி, இதுனா mass or weight of a water vapor per unit area of a volume. Per unit area of a volumeல எவ்வளோ water vapors வந்து present ஆயிருக்குன்றத சொல்றது absolute humidity. இது வந்து யூஸ்வலானா கிராம் per square meter of the air எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அடுத்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, இதோட இது எப்படின்னா ரேஷியோ பிட்வீன் ஆக்சுவல் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் present in the air and maximum amount of water vapor it can hold at a given temperature. எவ்வளோ ஆக்சுவலா இருக்கு அண்ட் அந்த டெம்பரேச்சர்ல எவ்வளோ அதால மேக்ஸிமம் ஹோல்ட் பண்ண முடியும் அதை வந்து ரேஷியோ எடுக்கிறது தான் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி. அண்ட் இதை வந்து பெர்சன்டேஜ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரலா வார்ம் ஹேர் வந்து கோல்டு ஹேரை விட அதிகமான வாட்டர் வேப்பர்ஸை வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து 100% ரீச் ஆகும்போது என்ன ஆகும்னா ஏர் வந்து சேச்சுரேட் ஆகும். ஏர் சேச்சுரேட் ஆகிற அந்த இதை தான் டியூவி பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தரா இது என்ன ஆகும்னா இந்த வாட்டர் வேப்பர் வந்து கிளவுடாகவும் ரெயினாகவும் நமக்கு மாறுது. ஸோ ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி வந்து நார்மலாக வந்து ஹியூமன் ஹெல்த்தையும் அவங்களோட கம்ஃபர்ட்னஸையும் வந்து அஃபெக்ட் பண்ணுது. வெரி ஹை ஆர் வெரி லோ ஹியூமிடிட்டி ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். வெரி ஹையாக இருக்கவும் கூடாது, ரொம்ப லோவாகவும் வந்து இருக்கக்கூடாது. இது வந்து நிறைய ஆப்ஜெக்ட்ஸ், பில்டிங், எலக்ட்ரிக்கல் அப்ளிகேஷன் இதையும் வந்துட்டு இந்த ஹியூமிடிட்டிஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹியூமிடிட்டியை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு, ஹியூமிடிட்டியை வந்து ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு ஒன்றை வச்சு வந்து இந்த ஹியூமிடிட்டியை வந்து மெஷர் பண்றாங்க. ஸோ லாஸ்டா என்ன ஃபேக்டர் பார்க்க போறோம்னா விண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ விண்ட்ஸ்ன்றது அந்த ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஹேரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விண்டுன்னு சொல்லுவோம். அதுவே வெர்டிகல் மூவ்மெண்ட் ஆஃப் ஹேரை என்னன்னு சொல்லுவோம்னா ஏர் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நார்மலா விண்டு வந்து ஹை ப்ரெஷர்ல இருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு தான் வந்துட்டு மூவ் ஆகும். விண்ட் வந்து அது எந்த டைரக்ஷன்ல போதோ அதை வச்சு அந்த விண்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேர் வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்கும்போது ஈஸ்ட்ல இருந்து ப்ளோ ஆகுற விண்டை வந்து ஈஸ்ட்லி விண்ட் இல்லைன்னா ஈஸ்ட் லயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஆனிரோமீட்டர் அப்படின்றத வச்சு விண்டோட ஸ்பீடை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்புறம் விண்ட் வான் வச்சு விண்டோட டைரக்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டை கிலோமீட்டர் பெர் ஹார் இல்லைனா வந்து நாட்ஸ் அப்படின்னு வந்துட்டு இந்த விண்டோட யூனிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ விண்டு வந்து ஜென்ரலாக வந்துட்டு 4 டைப்ஸாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பிளானட்டரி விண்ட்ஸ், இன்னொன்று வந்து பீரியாடிக் விண்ட்ஸு, இன்னொன்று வந்து வேரியபிள் விண்ட்ஸு, இன்னொன்று வந்து லோக்கல் விண்ட்ஸ். ஸோ பிளானட்டரி விண்ட்ஸ்னா என்னன்னா கான்ஸ்டன்டா அது வந்து சேம் டைரக்ஷன்லயே ஃப்ளோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிளானட்டரி விண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து பெர்மனன்ட் விண்ட்ஸ் இல்லைன்னா ப்ரிவைலிங் விண்ட்ஸ் அப்படின்னு வந்துட்டு அதை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ், வெஸ்டர்ன் லையர்ஸ், அப்புறம் போலார் ஈஸ்டர்ன் லையர்ஸ் அதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணுது. ஸோ ட்ரேட் விண்ட்ஸ்னா என்னன்னா அந்த விண்டு வந்து சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு வந்து 2 ஹெமிஸ்பியர்லயும் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர்ல இருந்து ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷருக்கு வந்து ஃப்ளோ ஆகுறது தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், இதான் ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர், இது சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் மேலே அதே மாதிரி. ஸோ இங்க இருந்து ஃப்ளோ ஆகுறத நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்னு சொல்லுவாங்க, இங்க இருந்து ஃப்ளோ ஆகுறத சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ளோ வித் கிரேட்டர் ரெகுலாரிட்டி, ஃபோர்ஸ் இருக்கும் அண்ட் வந்து கான்ஸ்டன்ட் டைரக்ஷன்ல தான் இது வந்து எல்லா இயர்ஸுமே த்ரூ அவுட் த இயரும் அப்படிதான் வந்து அது ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த விண்ட் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால தான் இதை வந்து ட்ரேட் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து வெஸ்டர்ன் லையர்ஸ். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் லையர்ஸ் ஆர் த பெர்மனன்ட் விண்ட்ஸ் தட் ப்ளோ ஃப்ரம் த tropical high pressure belt to the subpolar low pressure belt 2 ஹெமிஸ்பியர்லயும். ஸோ tropical high pressure வந்து subpolar low pressureக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா ஃப்ளோ ஆகுது 2 ஹெமிஸ்பியர்ல, இங்கேயும் சரி இங்கேயும் சரி இந்த டைரக்ஷன்ல வந்து ஃப்ளோ ஆகுது. அது என்னன்னு சொல்றாங்கன்னா வெஸ்டர்ன் லையர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ இட் ப்ளோ ஃப்ரம் சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் இன் நார்த்தன் ஹெமிஸ்பியர். நார்த்தன் ஹெமிஸ்பியர்ல
சவுத் வெஸ்ட்லேருந்து நார்த் ஈஸ்ட்டுக்கு போகுது. அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்க்கும்போது நார்த் வெஸ்ட்ல இருந்து சவுத் ஈஸ்ட்டுக்கு வந்து அந்த விண்ட் வந்து போகுது. இதோட வெலாசிட்டியை வச்சு இது என்ன சொல்றாங்கன்னா ரோவிங் ஃபார்ட்ரீஸ் அப்படின்றது 40 டிகிரியில இருக்கும், ஃபியூரியஸ் ஃபில்ட்ரீஸ் வந்து 50 டிகிரியில இருக்கும், அண்ட் ஸ்க்ரீமிங் 60s வந்து 60 டிகிரி லாட்டிடியூட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து போலார் ஈஸ்டர்ன் லேயர்ஸ். இது வந்து ஒரு கோல்ட் அண்ட் ட்ரை போலார் விண்ட்ஸா இருக்கு. அண்ட் இது வந்து போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட்ல இருந்து சப் போலார் லோ ப்ரெஷர் பெல்ட்டுக்கு போகுது. ஸோ இங்க ஹை ப்ரெஷரு, இந்த இடத்துல ஹை ப்ரெஷரு, இங்க இருந்து போலாரோட லோ ப்ரெஷருக்கு வந்து இது போகுது. ஸோ இது வந்து ஒரு வீக் விண்டா இருக்கு. அண்ட் இது வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்க்கும்போது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து வருது, நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து வருது. அதே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்க்கும்போது சவுத் ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன விண்டுனா பீரியாடிக் விண்ட் பத்தி பார்க்கலாம். பீரியாடிக் விண்ட்ன்றது ஒரு சீசனல் விண்ட். இது வந்து என்னன்னா ஒரு டைரக்ஷனுக்கு பீரியாடிக்கலா வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து இந்த விண்ட் வந்து எப்படி காஸ் ஆகுதுன்னா அதோட டிஃபரன்ஷியல் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் ஓஷன்னால தான் இந்த விண்ட் வந்து காஸ் ஆகுது. இந்த விண்ட் வந்து அதோட டைரக்ஷனை வந்து ரிவர்ஸ் பண்றது வந்து எதனாலதான் சீசனோட சேஞ்சஸ்னால தான். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா மான்சூன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இந்தியன் கான்டினென்ட்டோட டிராபிக்கல் மான்சூன் விண்ட்ஸை வந்துட்டு இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஒரு டே டைம்ல வார்ம் விண்ட் இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுது, கோல்ட் விண்ட் இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுது. அதுவே நைட் டைம் பார்க்கும்போது கோல்டு விண்ட் இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுது, நார்த் விண்ட் வார்ம் விண்ட் வந்து இங்க இருந்து. ஸோ இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா பீரியாடிக் விண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் விண்ட்ஸ். ஸோ இந்த விண்ட் வந்து ஒரு ஸ்மால் ஏரியால தான் ப்ளோ ஆகும். அது எதை வந்து ரிலேட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரெஷர் சிஸ்டம் வந்து ரிலேட் பண்ணி இருக்கு. they do not blow in definite direction. இது வந்து ஒரு definite direction blow ஆகாது. and speed and velocity வந்து அதோட pressure system வச்சு என்ன ஆகுதுன்னா வேரி ஆகுது. ஸோ அதனால தான் இதை வந்து வேரியபிள் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதோட மெயின் 2 kinds எதுன்னு பாத்தீங்கன்னா சைக்ளோனும் ஆன்டி சைக்ளோனும். ஸோ சைக்ளோன்ஸ்னா என்னன்னா சைக்ளோன்ன்றது கிரீக் வேர்ட்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா காயில் ஆஃப் அ ஸ்னேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ சைக்ளோன்ல பார்க்கும்போது சைக்ளோனோட சென்டர்ல வந்து என்ன இருக்குன்னா லோ ப்ரெஷர் இருக்கும், அதை சுத்தி இருக்கிறது எப்படி இருக்கும்னா ஹை ப்ரெஷர்ல இருக்கும். அண்ட் இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெரிக்கலா வந்துட்டு ஸ்பெரிக்கல் ஃபார்ம்ல வந்து அது சுத்தும். எர்த்தோட ரொட்டேஷன்னால இந்த சைக்ளோனிக் விண்ட் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ்ல போகும், அதுவே வந்துட்டு சதர்ன் ஹெமிஸ்பியர்ல கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல வந்து போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ சைக்ளோன் விண்ட் வந்து என்னவா கிளாசிஃபை ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேச்சர் சைக்ளோன், அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன். ஸோ டிராபிக்கல் சைக்ளோன்ன்றத இந்தியன் ஓஷன்ல சைக்ளோன்ஸ் சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் பசிபிக் ஓஷன்ல வந்து ட்ரைபான்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு பேரை வச்சு இந்த டிராபிக்கல் சைக்ளோன் வந்து சொல்றாங்க. ஸோ டிராபிக்கல் சைக்ளோன் வந்து எப்பயுமே வந்து நிறைய லைஃப் வந்து லாஸ் ஆகும், கோஸ்டல்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் லாஸ் ஆகும். அண்ட் இது வந்து என்னன்னா லேண்ட் மாஸ் அச்சீவ் பண்ணோன்னே என்ன ஆயிடும்னா இந்த சைக்ளோன் வந்து ரொம்ப வீக்கா மாறிடும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் சைக்ளோனு. இந்த டெம்பரேச்சர் சைக்ளோன் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா ஹாட் அண்ட் கோல்ட் விண்ட் வந்து மீட் ஆகுற அந்த இடத்துல தான் இந்த டெம்பரேச்சர் சைக்ளோன் வந்து ஃபார்ம் ஆகுது. அண்ட் டெம்பரேச்சர் சைக்ளோன் வந்து லேண்டை ரீச் ஆனோடனே டிராபிக்கல் சைக்ளோன் மாதிரி அது வந்து டெம்பரேச்சர் சைக்ளோன் வந்து வீக்லாம் ஆகாது. மோஸ்ட்லி டெம்பரேச்சர் சைக்ளோன் எங்கெல்லாம் வந்து அக்கர் ஆகும்னு பார்த்தா நார்த் அட்லாண்டிக் ஓஷன், நார்த் வெஸ்ட் யூரோப் அண்ட் மெடிடேரியன் பேசன்ல தான் வந்து இந்த டெம்பரேச்சர் சைக்ளோன் வந்து அக்கர் ஆகும். அண்ட் இந்த மெடிடேரியன் பேசனோட டெம்பரேச்சர் சைக்ளோன் வந்து ரஷ்யாக்கும் விண்டர்ல வந்து இந்தியாவுக்கும் வந்து சில நேரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்தியால வந்து இந்த டெம்பரேச்சர் சைக்ளோன் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன்ஸ். எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் வந்து எந்த லாட்டிடியூட்ல அக்கர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 30 டிகிரில இருந்து 60 டிகிரில வந்து அக்கர் ஆகுது, எங்கன்னா 2 ஹெமிஸ்பியர்லயும். அண்ட் இதை வந்து மிட் லாட்டிடியூட் சைக்ளோன்ஸ் சொல்லுவாங்க. அண்ட் வந்து இது என்ன பண்ணும்னா டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்ல இருந்து எனர்ஜியை கலெக்ட் பண்ணி அது வந்து ஹையர் ஆட்டிடியூட்ல வந்து காட்டும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் வந்து நமக்கு மைல்டு ஷவர்ல இருந்து ஹெவி கிளேசஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகும், தண்டர் ஸ்டோமு இல்லைன்னா பிளிசர்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு டார்னாட்ஸ், இதெல்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து வந்து ஆன்டி சைக்ளோனு. சைக்ளோனோட ஆப்போசிட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆன்டி சைக்ளோன்னு சொல்லுவோம். ஸோ சைக்ளோன்ல மிடில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும், சுத்தி ஹை ப்ரெஷர் இருக்கும். பட் இங்க பார்க்கும்போது சென்டர்ல வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், சுத்தி இருக்கிற இடத்துல வந்து லோ ப்ரெஷர் வந்து இருக்கும். So wind from the high pressure region move outward to the low pressure region. High pressure வந்து low pressureக்கு வந்து outward-ஆ மூவ் ஆகி அது வந்து ஸ்பெரிக்கலா வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து எப்படின்னா ஆஃப்டனா எப்படி இருக்கும்னா கோல்டாவும் ஹீட் வேவ்ஸாவும் வந்துட்டு நமக்கு இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து லாஸ்டா லோக்கல் விண்ட்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். லோக்கல் விண்ட்ஸ்ன்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டியில ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ப்ளோ ஆகுற விண்டை தான் நம்ம வந்து லோக்கல் விண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோக்கல் விண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படின்னா இந்த லேண்ட் சீ ப்ரீஸ் மாதிரி இல்லைன்னா மவுண்டன் வேலி ப்ரீஸ் மாதிரி இது ஒரு பர்டிகுலர் டைம்ல பர்டிகுலர் ஏரியால இருக்கிறது தான் வந்துட்டு லோக்கல் விண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இது மோஸ்ட்லி வந்து சீசனல் அண்ட் லோக்கல் நேம்ஸ் வந்து இதுக்கு நிறைய இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஹால்ப்ஸ் யூரோப்ல வந்து ஃபாஹின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல ஒன்று சொல்லுவாங்க. நம்ம இந்தியா தார் டெசர்ட்ல வந்து அதை வந்து லூ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்துட்டு வெதர் அண்ட் கிளைமேட் டாபிக் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ 2 பார்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்க்கலன்னா பாத்துருங்க. இதோட வந்து செகண்ட் பார்ட்டோட வெதர் அண்ட் கிளைமேட் டாபிக் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.